நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் 19 பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியிருக்கின்றது. நமது அண்டை நாடான நேபாளத்தில் விமான ஓடுபாதையில் இருந்து விலகிச் சென்று விமானம் விபத்துக்குள்ளானதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நேபாளத்தில் 19 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. காத்மாண்டுவில் இருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விமான ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று விமானம் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விமானம் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. இது தொடர்பான கரும் புகை வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். 19 பயணிகள் இதில் பயணித்திருக்கிறார்கள். 19 பயணிகளோடு புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்து நேரிட்டிருக்கின்றது. நேபாள தலைநகரான காத்மாண்டுவில் 19 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியிருக்கின்றது. விமான ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று விமானம் விபத்துக்குள்ளானதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்ற விமானம் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. கரும் புகை வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். 19 பயணிகள் அதில் பயணித்திருக்கிறார்கள். விமான ஊழியர்கள் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்கிற முழுமையான விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் 19 பயணிகளோடு புறப்பட்ட விமானம் புறப்படும் பொழுது விபத்தில் சிக்கியிருக்கின்றது. ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. கரும் புகை வெளியேறி கொண்டிருக்கின்றது. மீட்பு பணிகளில் விரைவாக ஈடுபட்டு வருகிறார்கள். 19 பயணிகள் அதில் பயணித்திருக்கக்கூடிய சூழலில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ இணைந்திருக்கிறார். டார்வின் ஜியோ, இந்த விபத்து குறித்ததாக வெளியாகியிருக்கும் முதற்கட்ட விவரங்களை நீங்க முழுமையா பதிவு பண்ணலாம். நேபாள் தலைநகரான காத்மாண்டுவிலிருந்து புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் தான் தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மொத்தம் 19 பயணிகள் இதில் பயணித்ததாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த விமானம் என்பது போக்ரா நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போதுதான் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த 19 பேரையும் பார்த்தோம் என்றால் டெக்னிக்கல் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய நிபுணர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களைத்தான் இந்த விமானத்தில் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பறந்த சில மணி நேரத்திலேயே இது சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. இந்த 19 பேருடைய நிலைமை என்ன என்பது தொடர்பாக தற்போது அங்கு விசாரணை என்பதும் மற்றும் தேடல் என்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த நேபாளத்தில் இதுபோன்று விமான விபத்து என்பது ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விமான விபத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு சிறு சிறு விமான நிறுவனங்களுக்கான விமானங்கள் அதிக அளவில் இயக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுற்றுலா பயணிகளை எடுத்துச் செல்வதற்கான விமானமாக அதிக அளவில் இயக்கப்படும் ஒரு இடமாகத்தான் நேபாள் இருந்து கொண்டிருக்கிறது. அதன்படிதான் இந்த சௌரியா ஏர்லைன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் என்பது டெக்னிக்கல் ஸ்டாஃபை இயக்கி செல்லும் போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. 19 பேருடைய நிலைமை என்பது தொடர்பான தகவல் என்பது இந்த சற்று நேரத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் முதல்கட்ட தகவலில் 19 பேர் இதில் பயணித்ததாகவும் அந்த மொத்தமாக அந்த விமானம் நொறுங்கி விழுந்ததில் இதனுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக சற்று நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய தகவல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.